ஃபர்ஸ்ட் வந்து அசல் ரூபாய் 500 ஆனது 4 ஆண்டுகளுக்கு 6.5% வட்டி வீதத்துல கிடைத்த தனி வட்டி வருது. 400க்கு எத்தனை வருஷத்துல 5% வட்டியில கிடைக்கும்னு எடுப்பாங்க. இப்ப அசல் வந்து 500, அதாவது 4 வருஷத்துல 6.5% ஒரு வட்டி கிடைச்சிருக்கோம்ல, அந்த வட்டியும் இதுவும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க, என்ன 5% இது ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. இப்ப தனி வட்டி அப்ப PNR/100 இதுவும் இது சமம். அப்ப வந்து P1 N1 R வச்சுக்கணும் ஈக்குவல் டு P2 N2 R2/100. இது ஃபர்ஸ்ட் 500 இன்ட்டு 4. இது வந்து கலப்பு பின்னமாட்டு தகவல் வரும். 6 நாள் 24, மேல 25. 25/4/100 P2 இதுல உள்ளது 400. எத்தனை வருஷம் தெரியாதப்ப அப்படியே போடுங்க. ரேஷியோட 5% 100. 100க்கு 100 கேன்சல் பண்ணிடுறேன். 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். 1 5 1 5 4 4 N2 4 இன்ட்டு N2 ஈக்குவல் டு 25. 25/4 இந்த கலப்பினா பார்த்துக்கணும். அதுனா 6 நாங்க 24 மேட்ச் 1. வந்து N2 வந்து 6.5 வருஷம். ஆன்சர் சி. 3000 12% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 1080 வட்டியை அளிக்கும்? வட்டி கொடுத்துட்டாங்க. PNR/100 வட்டி 1080. P வந்து அசல் 3000. N தெரியாது, N அப்படி கொடுக்கணும். வட்டி வந்து 12/100. என்ன அப்படின்னு வச்சுக்கணும் 1080. இது வந்து ரொம்ப தலைகட்டும். 100/3000 இன்ட்டு 12. அடி கொடுத்தோம்னா N வந்து 3 ஆண்டுகள். ஆன்சர் சி. ஆனது 3 ஆண்டுகளில் 725ஆகவும் 4 ஆண்டுகளில் 200ஆகவும் மாறிந்தது. ஒரு அமௌண்ட் வந்து வட்டியோட சேர்த்து 725 4 வருஷத்துல அந்த அமௌண்ட் வட்டியோட சேர்த்து 800 ஆகும். இப்பனா தொகை எவ்வளவு கேட்டேன். வந்து P கண்டுபிடிக்கணும். 4 வருஷம் 3 வருஷம் அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். 4 வருஷத்துல 800 ஆகுது. அப்ப ஒரு வருஷத்துக்கு வட்டி ஒரு வேலை வட்டி பார்க்கணும்னா 2 கழிக்கணும். 800 மைனஸ் 725 75. ஒரு வருஷம் வட்டி 75 ரூபா. 3 வருஷம் 3 வருஷம் வட்டி எவ்வளவு? 225 ரூபா. ஃபர்ஸ்ட் இல்ல P வந்து எனக்கு தெரியாது, அந்த தொகை கண்டுபிடிக்க. வருடம் எண் வந்து 3. வட்டி வந்து 225. இப்ப அசல் கண்டுபிடிக்கணும். அசல் எவ்வளவுன்னு தெரியாது. அசல் வந்து 725 ரூபாய் மொத்தம் சொல்லியிருக்காங்க அந்த தொகை. அதுல இருந்து வட்டியை கழிச்சு அசல் வந்து 725 மைனஸ் வட்டி கழிச்சுன்னா 500. இப்ப P அந்த தொகை அசல் வந்து 500. P ஆன்சர் பி. ஒரு வருடத்தில் ரூபாய் 5000 ஆனது 5500 மாறுகிறது. அப்படின்னா 7000 வந்து அதே வட்டி விகிதத்துல 5 ஆண்டுல எவ்வளவு கிடைக்கும் கேட்பாங்க. இப்ப 2 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 5000. இது வந்து அசல். ஆண்டு வந்து ஷார்ட்கட் மெத்தட். வட்டி இப்ப 5000 அசல். 5000 வந்து ஒரு வருடத்துல வட்டி ஆகுது. வட்டினா இதுல இருந்து கழிக்கணும். 5000 இருந்து 5000 கழிச்சு 500 ஆகுது. இப்ப 7000 அசல் வந்து எந்த வட்டியிலும் தெரியாது நமக்கு. 5 ஆண்டுகள். இப்போ அசல் கூடனா வட்டி கூடும். இது வந்து நேர்மாறல். நினைச்சோம்னா தலைகளா போட்டு அட்மிட் பண்ணுவோம். தலைகளா போட்டா 7000/5000 இன்ட்டு 5 இது நமக்கு தெரியாது. x 500 அப்படியே கூட போட்டேன். 3 0 3 0 போட அடி கொடுத்தா 3500. ஆன்சர் பி. தொகையின் தனி வட்டி என்பது 4/9 பங்கு. ஏன்னா அதுல வட்டியும் வட்டி விகிதமும் காலையும் சமம். வட்டினா 6 2 வந்து ஈக்குவல். அப்படின்னா வட்டி விகிதம் இந்த மாதிரி சமம் அந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட் வந்து கொண்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், மடங்கு இன்டு 100.
இப்ப மடங்கு எத்தனை மடங்கு 4/9 ஸ்கொயர் ரூட்டா 4/9 இன்ட்டு 100. ரூட் வெளியே எடுத்தோம்னா 4 வெளியே எடுத்தோம்னா 2, 9 வெளியே எடுத்தோம்னா 3, 3 வெளியே எடுத்தோம்னா 10. 20/3 எழுதுமா 1018 மேல 2. 6 வந்து 6 2/3%. ஆன்சர் வந்து G.